நானே பொண்டாட்டி வீட்டுல சோறாக்கலன்னு கவலையில வந்து படுத்திருக்கேன். என்கிட்ட வந்து ராணுவ படங்கிறா. இவ்வளவு தூக்கி வீசுங்க எங்கேயாச்சும். இங்க பாருங்க, லியா தாஸோட பெட்டு இங்க தூங்கிட்டு இருக்கு. விஜய் சாரை பாத்தீங்கன்னா சொல்லுங்க, அவரோட பெட்டு இங்க துபாயில இருக்கு. ஹர்ஷத் கான கூட விளையாட குரங்கதாச்சு சாரி தலைவனை தான் பார்க்க போறோம். போய் பாப்போம், அங்கதான் இருக்காப்ல ஆளு. அவரு போய் கிட்ட போய் பாக்கலாம். ஏன்னா விருப்பம் சாக மாட்டேன். எல்லா லெவலுக்கும் நான் என்ன சொல்ல வரேன்னா, லவ் முத்தி அவனும் நடிங்கடா. உண்மையா இருக்கிறவனுக்கு காலம் இல்லையா, விட்டு ஓடிறாளு. என்ன அவ விட்டுட்டு போனதால கூட பிரச்சனை இல்ல மச்சான். ஆனா போகும்போது ஒண்ணு சொன்னா பத்தியா, என்னத்த சொன்னா, உண்மையதானே சொன்னா. போடாடி, உனக்கு என்னடா அது, எப்படா என்ன பார்த்து கரும்புறங்கன்னு சொல்லலாம். வாடா கோகுலே, நல்லா இருக்கியா கோகுலே? இந்த வாடா, பார்த்து எவ்வளவு நல்லா ஆச்சு. சரி, ஊருக்கு போகும்போது சொல்லி அம்மாக்கு 2 கோடாரி தேயிலை வாங்கி தரேன். சரி, பசிக்குது, ஏதாச்சும் சாப்பிடாதா கொடுத்துட்டு போ. அந்த நைட் டியூட்டி பார்த்துட்டு போல, அதான் தூங்கிட்டு இருக்கு. அத்தா வீடு காத்த பேச்சு ராக்காச்சி சீலக்காரி பெத்தனா மூலக்கர பாண்டி அங்காளம்மா தெங்காளம்மா ஒத்தடா கண்ண திறந்து பாரு. டார்ச்சர்ல நீ எதனா எசுக்கு புசுக்கா பண்ணிட்டு போய் உள்ள உட்காந்துலான்னு பாக்குறேன் ப்ரோ. கட்சியில நான் அதுக்குதான் ப்ரோ ட்ரை பண்றாங்க. இவனுங்க குடுக்குற பிரஷர்ல நல்லவனே கெட்டவன் ஆயிடுவான். பாத்தீங்கன்னா இது என்ன உருவம்னே தெரியல, உட்காந்துருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. என்னடி இது? நானே இந்த பூண்டுக்குள்ள தூக்கி உட்கார வச்சுக்கிட்டான்னு கவலையில இருக்கேன். இவன் வேற பவி, இவனை முதல்ல டிக்கெட்டை போட்டு ஊருக்கு அனுப்புடா. இவன் காட்டுற அழும்பு தாங்க முடியலடா. நாங்க கலாய்க்கிறோம்னு சொல்லக்கூடாது, அது வந்து உண்மையாவே எங்களுக்கு ஆச்சரியமா தான் இருந்தது. கேட்டா மனிதர் நம்மளும் வந்து விலங்குல இருந்தா குரங்குல இருந்தா வந்தோம், அதுக்காக எக்ஸாம்பிளுக்கு வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. உண்மையா பெருமைப்பட வேண்டிய விஷயம் தான்.